மார்ச் 15ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்பதே. மற்ற கொடுமையான மனிதர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிற மனிதர்களில் சிலர் தங்களுக்கு இன்னும் கேடுண்டாக்கி கொள்ளத்தக்கதாக உலகின் சிற்றின்பங்களில் தங்கள் நேரத்தை செலவிட்டு தங்கள் நாட்களை வீணாய் கடத்துவார்கள். சிறுமைப்பட்டிருந்தும் தங்கள் பாவ வழியை விட்டு விலகாமல் வாழ்கிறவர்கள் தேவனை தேடுவதில்லை. ஏனென்றால் இவர்கள் பாவ சிற்றின்பங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதால் இருதயத்தில் தாழ்மை இருப்பதில்லை. தாழ்மை அற்றவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதில்லை. ஆகவே சிறுமைப்பட்டிருந்தும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கேடுண்டாக்கி கொள்ளுகிறவர்களை பார்த்து எசேக்கியேல் 14:6 உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அதே சமயம் சிறுமைப்பட்டவர்களில் மற்றொரு கூட்டத்தார் உண்டு. இவர்கள் தங்கள் வாழ்வில் உண்டான சிறுமைகளால் உள்ளம் உடைந்து போய் வாழ்வதற்குரிய நம்பிக்கை அற்று காணப்படுவார்கள். இவ்வாறு இருதயம் நொறுங்கி போன நிலையில் இருக்கிற யாவருக்குள்ளும் தங்களுக்கு ஒத்தாசை வரும் திசையை நோக்கி, தங்களுக்கு நன்மை செய்யும் தேவனை நோக்கி தங்களை தாழ்த்துவார்கள். இதையே சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நொறுங்குண்ட ஆவியுள்ள யாவரையும் அவர் தம்முடைய ஆவியினாலே ஜெயமெடுத்து வாழ்வதற்கான நம்பிக்கையினால் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். இது எப்படி என்றால், சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆமென், அல்லேலூயா.